லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். தொழிற்சாலைகள், திட்டங்கள் மற்றும் கட்டுமானங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் முன் காலநிலை மாற்றம் குறித்த ஆய்வை கட்டாயமாக்க கோரிய வழக்கிற்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் இந்தியாவில் பெரு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அல்லது வளர்ச்சி திட்டங்களை தொடங்க சுற்றுச்சூழல் சட்டம் 1986 கீழ் அனுமதி பெற வேண்டும் எனவும், தொழிற்சாலை திட்டங்கள் மூலம் சுற்றுச்சூழலின் மீது ஏற்படும் தாக்கத்தை ஆராய்ந்து அறிக்கையாக அந்த நிறுவனம் அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கடந்த 2006 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கையில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய வலியுறுத்தவில்லை எனவும், ஒரு திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் முன்பு காலநிலை மாற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்வதை கட்டாயமாக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது, புதிய தொழில் திட்டங்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த ஆய்வை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கிற்கு 2 வாரங்களில் மத்திய அரசு பதிலளிக்கும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.